ரீசெண்டா ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா வெறும் 39 பால்லேயே 100 ரன் அடிச்சாருங்க. சரியான மேட்ச். அந்த மேட்சை லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். அவரு 100 ரன் அடிச்சதும் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? தன்னோட பேட்டை எல்லாருக்கும் காமிச்சிட்டு அதன் பிறகு தன்னோட கிளவுஸ் ஹெல்மெட்டை கழட்டி கீழே போட்டுட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சாருங்க. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்ததுன்னு தெரியுமா? திஸ் ஒன் இஸ் ஃபார் தி ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு எழுதியிருந்தது. அவரு மைதானத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தன் கைப்பட இந்த பேப்பர்ல இதை எழுதிட்டாரு. இன்னைக்கு நான் 100 அடிக்க போறேன், 100 அடிச்ச பிறகு இந்த பேப்பரை மொத்த ஆடியன்ஸ் முன்னாடி எடுத்து காமிப்பேன் அப்படின்னு விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மைதானத்துக்குள்ளேயே நுழையிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே பவுலர்களை அடிச்சு துவம்சம் பண்றாரு. 39 பால்ல 100 ரன் அடிக்கிறாரு. தான் விசுவலைஸ் பண்ணி பார்த்த மாதிரியே 100 அடிச்சு முடிச்சதும் அந்த பேப்பர் எடுத்து மொத்த மைதானத்துக்கும் காட்டினாருங்க. செமல்ல. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஏன் பேப்பர்ல எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்? அபிஷேக் சர்மா மட்டும் இல்ல, நிறைய பேரு பேப்பர்ல எழுதுறத பழக்கமா வச்சிருக்காங்க. இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பேப்பர்ல சிந்திக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அதுதான் திங்க் ஆன் பேப்பர். நீங்களும் டாப்புக்கு போகணும்னா காகிதத்துல உங்களுடைய சிந்தனைகளை எழுதுங்க, பேப்பர்ல உங்களுடைய இலக்குகளை எழுதுங்க. சரி, அபிஷேக் சர்மா மட்டும்தான் இதை பண்ணியிருக்காரா? இல்லைங்க, இது ரொம்ப வருஷமா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். ப்ரூஸ்லி மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது மட்டும் இல்லாம அவருடைய உடல்நிலையும் அப்ப சரியில்லாமல் இருந்தது. முதுகு வலியால ரொம்ப அவதிப்பட்டார். ஆனா அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் கூட இதெல்லாம் மாறும். அடுத்த 10 வருஷத்துல நான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறுவேன், இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதினாரு. தினமும் அந்த பேப்பர் எடுத்து வாசிப்பாராம். அடுத்த 4 வருஷத்துல அதை அடையவும் செஞ்சாரு. ப்ரூஸ்லி எழுதின அந்த பேப்பர் இன்னமும் அமெரிக்காவில் உள்ள மியூசியம்ல இருக்கு. நீங்க அந்த பேப்பரை அந்த மியூசியம்ல பார்க்கலாம். ப்ரூஸ்லி மட்டும் இல்லைங்க, அர்னால்டு 6 பேக்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே மனக்கண்ணில் பார்ப்பாராம். அது மட்டும் இல்ல, நான் திரைத்துறையில எவ்வளவு சாதிக்கணும், அரசியல்ல எவ்வளவு சாதிக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு அத்தனையுமே சின்ன வயசுல அவர் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தார். இந்த மாதிரி அமெரிக்க செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, ஷாருக் கான், ஏஆர் ரஹ்மான், ரத்தன் டாடா, விராட் கோலி அப்படின்னு இன்னும் நிறைய பேர் தங்களுடைய இலக்குகளை இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் டிஜிட்டலா மாறிடுச்சு. ஏங்க, பணம் கூட டிஜிட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு பேப்பர்ல எழுதணுமா, இது முக்கியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கண்டிப்பா பேப்பர்ல தான் எழுதணும். டாப்புக்கு போகணும்னா திங்க் ஆன் பேப்பர், திங்க் ஆன் டிஜிட்டல் இல்ல. ஏன் பேப்பர்ல எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இப்ப நம்ம கைப்பட எழுதும் போது மசில் மெமரி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பேப்பர்ல எழுதும் போது நம்ம மனசுல இருக்க ஒரு விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பேப்பர் மூலமா ஒரு தொடர்பை ஏற்படுத்துறோம். நம்ம மனசுல இருக்க விஷயத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கிறோம். நம்ம இலக்குகள் ஒரு உருவம் அடையுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் கூட சாதாரண காகிதம் தான். ஆனா ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டதும் அது உயிர் பெறுது இல்லையா? அது போல உங்க மைண்ட்ல இருக்க வரைக்கும் அது வெறும் அருவமா இருக்கும். அது பேப்பர்ல வரும்போது அதுக்கு ஒரு உருவம் கிடைச்சு கூடிய சீக்கிரம் அது உயிர் பெறவும் செய்யுது. நீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரி ஒன்ன கையில வச்சிருப்பாங்க. டைரியில சில குறிப்புகளை எழுதி வச்சிருப்பாங்க. இன்னமும் பென் பேப்பர்ல எழுதுறது தான் அவங்க எல்லாருமே வழக்கமா வச்சிருக்காங்க. வேணும்னா அவங்க டைரியில எழுதுனதை அப்புறமா போட்டோ எடுத்து அதை டிஜிட்டலா மாத்திக்குவாங்க. ஆனாலும் இன்னமும் பேப்பர்ல எழுதுறத பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பழக்கமா வச்சிருக்காங்க. நீங்க பெரிய செலிபிரிட்டிஸை ஒத்து கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். நான் பேப்பர்ல ஒரு விஷயத்தை எழுதும்போது எனக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு நிறைய செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல விஷயத்தை தான் பேப்பர்ல எழுதணும்னு இல்லைங்க, சில பிரச்சனைகளை கூட பேப்பர்ல எழுதலாம். சில பேர் தங்களோட பிரச்சனைகளை பேப்பர்ல எழுதி அதை எரிச்சிடுவாங்களாம். இதன் மூலம் அவங்களோட பிரெயின் டீக்ளட்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பிரெயின்ல எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க, அதுல ஏகப்பட்ட டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசரே ஸ்லோவாயிடும், இல்ல சிஸ்டமும் ஸ்லோவாயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, உங்க மூளையிலே எல்லா விஷயங்களும் இருந்தது அப்படின்னா மூளையே ஸ்லோவாயிடும். கொஞ்சம் பேப்பர்லயே இருந்தது அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல பேப்பர்ல ஒரு விஷயத்த நம்ம எழுதும்போது ரொம்ப நாளைக்கு அது ஞாபகத்துக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோல நான் சில விஷயங்களை சொன்னேன். ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா பத்தி சொன்னேன், அப்புறம் ப்ரூஸ்லி பத்தி சொன்னேன், பேப்பர்ல எழுதினா மசில் மெமரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன், டாப் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொன்னேன். இந்த பாயிண்ட் எல்லாமே இப்ப நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க அந்த பேப்பரை பாத்தீங்கன்னாலே நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உங்களால ரீகால் பண்ணிக்க முடியும், உங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதே நோட்ஸை நீங்க டிஜிட்டலா சேவ் பண்ணி வச்சிருந்தா கூட
கொஞ்ச நாள் கழிச்சு ரீகால் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் உங்கள் கைப்பட பேப்பரில் எழுதியிருக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும், ஈஸியாக ரீகால் பண்ணவும் முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் நான் பேப்பரில் எழுதும்போது தான் என்னால் ஈஸியாக அதை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கவும் முடியுது, ஈஸியாக ரீகால் பண்ணவும் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்களோட மெமரியும் பூஸ்ட் ஆகும். சரி, பேப்பரில் என்னுடைய கோல்ஸ் மட்டும்தான் எழுதணுமா? இல்லைங்க, உங்களோட கிராட்டிடியூட் எழுதலாம், டெய்லி டு டூ லிஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத எழுதலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேப்பரில் எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே பேப்பரில் எழுதுங்க. உதாரணத்துக்கு, நான் நாளைக்கு காலையிலேருந்து 6 மணிக்கு எந்திரிப்பேன், நான் இந்த மாதத்துக்குள்ள ஒரு 100 பேஜாவது வாசிச்சிருப்பேன், நான் இத்தனை சதுரடியில் ஒரு இடத்த வாங்கியிருப்பேன், நான் இந்த மாதிரி ஒரு கலர் காரை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சில விஷயங்களை பேப்பரில் எழுதும்போது அது உங்கள் ஆள் மனசில் பதியும், அது நடக்கவும் செய்யும். ஷாருக் கான், ஏஆர் ரஹ்மான், ரத்தன் டாடா, விராட் கோலி போல நீங்களும் டாப்புக்கு போகணும், உங்கள் துறையில் உச்சத்துக்கு போகணும்னா திங்க் ஆன் பேப்பர். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்னுவதெல்லாம் உயர்வு.